வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு அரைச்சி ஆக்க போகிறோம். அதுக்கு நம்ம வெங்காயம் ஒரு 3, தக்காளி ஒரு 5, கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கோம். இது நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு நம்ம அதில் சட்டியில் போட்டு என்னென்ன போடுறோன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அரைச்சிக்கலாம். இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி மண்சட்டி வச்சுருக்கோம். சட்டி வச்சோன்னா தேங்காய் முதல்ல அரைச்சி அது பேஸ்ட்டு போட்டுட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி இருக்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி, ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மசாலா ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே நம்ம மேலே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைமில் மீன் சேர்த்துக்கலாம். லைட் போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நம்ம மீன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சாலானா தான் நல்லா கொதிக்கிற டைமில் சாலானாமா இந்த மீன் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கிற சாலா. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி சும்மா ஒரு லைட்டாக ஒரு கலக்கி விடலாம். கலக்கிட்டு நம்ம சிம்மில் இப்போது நம்ம ஸ்டவ் சிம்மில் ஆக்கிட்டு நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மீனும் குழம்பும் நல்லா கட்டி ஆகணும், மீனும் வேகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி போடலாம். இந்த டைமில் நம்ம மீன்ஸெல்லாம் இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மீன் வெந்த பிறகு நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற டைமில் இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணால் இப்போ பாதி மீன் வெந்திருக்கும், பாதி வேவு. இப்போ மாங்காய் வெந்துட்டு சால்லாம் கிரேவிக்காக நல்லா குழம்பு மாதிரி ஆகிற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. நமக்கு மீனும் ரெடி ஆயிடுச்சு, மாங்காயும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி நல்லா நமக்கு மீனும் மாங்காய் போட்டு மீன் சால்லாம் வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.